மன்னிக்கணும் சார், நீங்க எல்லாம் பில்லா நினைச்சிட்டு இருக்கீங்களே, அந்த அப்பாவி ராஜா தான் பேசுறேன். நீ ராஜாவோ பில்லாவோ யாரா இருந்தாலும் சரி, உடனே போலீஸ்ல சரணடைஞ்சிரு. அதான் உனக்கு நல்லது. எவன் மாட்டேன்னு சொன்னா சார், ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் குற்றவாளி இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிடுவேன். இது வரைக்கும் உனக்கு கொடுத்த டைம் போதாதா? இன்னுமா வேணும்? ஒரே ஒரு தடவை சார், இப்பதான் உங்களை சந்திச்சுட்டா போதும். என்னையா? ஆமா சார். சார், இந்த உலகத்துல கடவுளுக்கு அப்புறம் என் மேல் கருணை காட்டுறது இங்க ஒருத்தர் தான் சார். சார், நாளை காலையில 11 மணிக்கு நீங்க எனக்காக பல்லாவரம் மலை கிட்ட வாங்க சார். நான் உங்ககிட்ட சரியா பேசுறேன். ஆமா சார். சார், சரி சார், நான் கரெக்டா வந்துடுவேன் சார். சரி சார், தேங்க்யூ சார். நான் இங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் என்ன சார் பண்ணுவேன்? எங்க போனாலும் இந்த போலீஸ்காரங்க விட மாட்டேங்கிறாங்க, பின்னாலேயே விரட்டுறாங்க. சரி சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க விரும்புறேன்? இந்த போலீஸ்காரங்க என்ன சும்மா விட்டாங்கன்னா நான் பில்லா இல்லைங்கிறத நிரூபிச்சிடுவேன். அதுக்கு வேண்டிய ஆதாரத்தையும் காட்டுவேன். சார், இங்க போலீஸ் ஒரு முக்கியமான புள்ளி. நீங்களா சொல்லி இந்த போலீஸ்காரங்க விட்டு நிறுத்தி வைக்கலாமே சார். நான் யாருங்கிறத நீ நிரூபிக்க வேண்டாம். நீ பில்லா இல்ல, தெருப்பாடகன் ராஜான்றது எனக்கு நல்லா தெரியும். நான் ராஜப்பான்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். காரணம், எனக்கு பில்லாவோட ரொம்ப பழக்கம் உண்டு. தெரிஞ்சிருந்து ஏன் சார் எளிய பூனை கிட்ட விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி என்ன போலீஸ்ல மாட்டி வச்சு வேடிக்கை பாக்குறீங்க? நீங்க பெரிய மனுஷன், நான் பில்லா இல்லைன்னு பொட்டு சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டேன். அதுக்கும் காரணம் இருக்கு. என் உசிரை வாங்குறதுக்கு என்ன காரணம்னு? போலீஸ் தப்பிச்சா இந்த புறம்பு பசங்க சுத்தி நிக்காங்க சார். சார், நம்ம 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டோம். என்னையே சேர்த்துக்கிற? மாட்டிக்கிட்டது நீதான். என்னது? நான் மட்டும் தானே? அப்ப நீங்க? நீ எப்படி பில்லா இல்லையோ அதே மாதிரி நான் இன்டர்போல் ஆபீசர் கோகுல்நாத் இல்ல, இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஜெகதீஷ். இங்க இருக்கிற எல்லாருமே என்னுடைய ஆட்கள் தான். Come on boys. ஐயோ ஐயோ அப்பா! டேய், ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க? படாத இடத்துல பட்டா என்னடா கதி? ஐயோ பட்டு! ராசப்பா, முதல்ல என் பீடாவை போடு. உன் வாய் சவக்குன்னு இந்த பீடாவில, அவங்க உடம்பு சவக்குன்னு ரத்தத்துல. புடி. என்னடா கொஞ்சம் வெத்தலை பாக்கு ஒரு உடேண்டா? என்ன இப்போ 2 போடணுமா? ஆரம்பிச்சுவோமா? ஷூர். வாங்கடா. வெத்தலைய போட்டேன்டா, ஏறுதடா. சக்தி கொஞ்சம் ஏறாயில், புத்தி கொஞ்சம் வாங்கடா, எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்க. நல்ல பாட்டு போட்டு வீடு கட்டவங்க கிட்டயா கைவசை காட்டுறீங்க? வாங்கடா. மூச்சு சதரமா பூசுறாங்க. அடித்தறி அடியா. எல்லாம் மொத்தம் வாங்குடா.
அடேங்க அப்பா கொஞ்சம் இரு. 1 2 3. விளையாட்டா தட்டிட்டு ஓடிட்டா இல்லையா? நான் பாத்துக்கிறேன். அவன் உங்களை கண்டுபிடிச்சிட்டானே சார். நான் யாருன்னு போலீஸ்ல காட்டி கொடுத்துருவான்னு பயப்படுறியா? அவனை பில்லான்னு போலீஸ் நம்பர் வரைக்கும் அவன் வார்த்தைக்கு அங்க மதிப்பு இருக்காது. அது சரி, உண்மையான கோகுல்நாத் இருக்கானே, அவன் ஒருவேளை உங்களை காட்டி கொடுத்துட்டான்னா? அங்கதான் நான் இன்னும் கிரேட். போலீஸ் கோட்டைக்குள்ளே புகுந்து விளையாடுறேன்னா சுருக்கமா சொன்னா நான் ஒரு மாஸ்டர் ஆஃப் பிளான்ஸ். டோன்ட் வரி. அகில உலக போலீஸ் அதிகாரியை அடைச்சு வச்சு இப்படி அக்கிரமம் பண்ணா ஒண்ணு சொல்றேன், இதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதை விட பயங்கரத்தெல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன் மிஸ்டர் கோகுல்நாத். ஆண்டவனே என் கண்ணு முன்னால வந்தாலும் அவனையும் உள்ள அடைச்சு வச்சுட்டு நான் ஆண்டவன் ஆயிடுவேன். எனிவே, நீங்க உள்ள இருந்தாலும் வெளியில உங்க எல்லா வேலைகளையும் நான் ரொம்ப ஒழுங்கா செய்யறேன். இந்த இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஜெகதீஷ் எல்லா விஷயத்திலும் எக்ஸ்பர்ட். ஓகே, நீங்க உங்க ஹெல்த்தை பாத்துங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன். பார்த்துமா? பாய். இப்போ ஒரு 5 நிமிஷம் பேசுவோம். போலீஸ் கோஷ்டியோட டிஎஸ்பி உங்களை ரவுண்ட் அப் பண்ணும்போது நீ சில ஆட்களோட தனியா ரூம்ல இருந்த. அங்கேதானே டிஎஸ்பியை சுட்டு தழுந்தேன். அந்த கடவுளை நீ சுட்டதுக்கு நான் உன்னை கைமா பண்ணல. கொஞ்சம் விஷயத்தை நான் சொல்றேன். டிஎஸ்பி சார நான் சொல்லல, ஜெகதீஷ் தான் சுட்டாரு. ஜெகதீஷ், அந்த கொலை எப்படி நடந்தது? அங்க போலீஸ் வந்தது எங்களுக்கே தெரியாது. நானும் எங்க பசங்களும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஜெகதீஷ் சார் அந்த ரூமுக்குள்ள வந்தாரு. எந்த நேரத்தில் தண்ணி போட்டு இருக்கீங்க? கீழே போலீஸ் ரைடு வந்தாச்சு. பின்பாப்பா பார்த்து ஓடு. யாரும் எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. டிஎஸ்பி அலெக்சாண்டர். ஆமா, நானே தான். இன்டர்போல் ஆபீசரா நடிச்சு ரொம்ப சாமர்த்தியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏமாத்திட்டேன். இனிமே உன் நாடகம் நடக்காது ஜெகதீஷ். என் நாடகம் என்னைக்கு நடக்கும் மிஸ்டர் அலெக்சாண்டர்? அதுக்கு முடிவே கிடையாது. டிஎஸ்பியை கொன்னது நான் தான் கிளியரா சொல்லிட்டு இல்ல? சொல்லாம இருந்தா கொல்லாம விட மாட்டான் போல இருக்கு சார். அவ்வளவு உண்மையை நான் கக்காம இருந்தா இப்போ உங்ககிட்ட உயிரோட ஆஜரா இருக்க முடியாது. சோ உனக்கு உயிர் மேல ஆசை. எனிவே, நடந்து போச்சு. விளையாட்டா நம்ம நினைச்ச ராஜா இப்ப விபரீதமாயிட்டான். ஆல்ரைட், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஓ மிஸ்டர் ரஞ்சித்,
கொஞ்ச நாளைக்கு முன்னாலே 2 குழந்தைகளை கூட்டிட்டு வந்து ராஜா போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்தானே, அந்த குழந்தைகளை கூட டிஎஸ்பி சென்ட் மேரிஸ் கான்வென்ட்ல சேர்த்தார்ல, அந்த குழந்தைகள் எனக்கு வேணும். அங்கிள், நீங்க ராஜா மாமாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா? இல்ல வீடு சின்னதாங்க, அவன் உடனே அவளை கூட்டிட்டு வச்சானா. வாங்க போலாம். சார், வெளியே ஜானாத் வந்திருக்கான். ஜேஜேயா? ஆமாங்க சார், அந்த டைரி அவங்களே இருக்கதான் சொல்றான். ஓ, டைரி அவன் கையில தான் இருக்கா? யாரா இருந்தாலும் சரி, உடனே ஹாலுக்கு கூட்டு வா. கமான். ஹாய் ஜேஜே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறோம். எப்படி சுகமெல்லாம்? பார்த்ததுக்கு அப்புறமா கேக்குறிய? கால் சுகம் இல்ல, ஆள் பரவாயில்ல. உங்க கூட கொள்ளையில கூட்டு சேர்ந்தனே, என் குடும்பமே கொள்ள போயிடுச்சியா. வெரி சாரி ஜேஜே. சாரி சுலபமான வார்த்தை. தட்ஸ் ஆல் ரைட். இப்ப உனக்கு எனக்கு ஒரு டீல். இதுல நீ லெவலா கொடுக்க முடியாது, லம்பா கொடுக்கணும். விஷயத்துக்கு வா. அந்த டைரி உங்ககிட்ட இருக்கா? சரக்கு இல்லாம பேசுறதுக்கோ வக்கில்லாம உங்களை சந்திக்கிறதுக்கோ நான் என்ன முட்டாளா? மிஸ்டர் ஜெகதீஷ், என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உங்க எல்லாருடைய ஜாதகமும் என் கையில. அதுக்கப்புறம் உங்க பேரும் அட்ரஸும் எனக்கு தெரியாதா? எல்லாமே அந்த டைரியில இருக்கே. பணம் எவ்வளவு கேட்கிறேன்? நான் அதிகமான பேராசைப்படுறவன் இல்ல. ஒரு 10 லட்சம். 10 லட்சமா? ஏன் குறைச்சல? நொண்டி ராஸ்கல், எங்களை பிளாக்மெயில் பண்ண சாலா உயிரோட போக மாட்டேன். பைத்தியமா உனக்கு? நம்ம மொத்த உயிரும் அவன் பாக்கெட்ல. அவன் சுட பாக்குறியே, அவன் செத்தா சீரியல் ஆர்டர்ல நம்மளும் சாகணும். என்ன விலையானாலும் தைரியம் வாங்க பாரு. குமார், கெட் பேக். ராதா சொல்றதான் சரி. ஓகே, டைரியை கொடுத்துட்டு 10 லட்சத்தை வாங்கிக்க. 10 லட்சம் ரூபாய் எங்க எந்த இடத்துல வாங்கிக்குவேங்கிறத நான் தான் சொல்லுவேன். டைரியை யார்கிட்ட கொடுப்பேங்கிறத நான் தான் சொல்லுவேன். ஆல் ரைட், டைரி யார்கிட்ட கொடுப்பேன்? 10 லட்சம் ரூபாய் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்து நான் வர சொல்ற இடத்துக்கு அனுப்புங்க. தனியா தான் அனுப்பணும், அப்பதான் டைரி கிடைக்கும். ஏன் இந்த பொண்ணுகிட்ட? இந்த கூட்டத்திலேயே இந்த பொண்ணு தான் புத்திசாலின்னு நான் ஏற்கனவே சொன்னனே. ஓகே, இடத்தையும் நேரத்தையும் சொல்லு. எடுத்து அப்புறமா சொல்றேன். 10 லட்சம் ரூபாய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்த உடனே உனக்கு நல்ல நேரம் தான். கோகுல் சார், இன்ஸ்பெக்டர் வர்மா வரார். அப்படியா? எல்லாரும் குரூப் போங்க. அவுட் அவுட் எவ்ரிபடி. ஒன்னையும் தான், நீ மேல போயிரு, அப்புறம் பேசலாம். ஹலோ மிஸ்டர் வர்மா, வாங்க. என்ன விஷயம்? டாடி, நான் உங்களை பாப்பேன்னு நினைக்கவே இல்லப்பா. அம்மா, இத்தனை நாளா நீங்க எங்க இருந்தீங்க? எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்தீங்க? யார் உங்களை கொண்டு வந்து விட்டதுப்பா? ஓகே சார், அப்ப நான் வர்றேன். ஓகே, போனதெல்லாம் போகட்டும். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இங்க இருக்கிறவங்க கிட்ட நான் தான் உங்க அப்பாங்கிறது தெரியவே கூடாது. இன்னைக்கு ராத்திரி உங்க 2 பேரையும் நான் வந்து கூட்டிட்டு போறேன். சரி டாடி. டாடிக்கு கிஸ் இல்லையா? குட் குட். உங்க பழைய இடத்துல போய் உட்காந்துங்க. போங்க போங்க. ஜெஜே, லைன் கிளியர், புறப்படு.